ஒரு வேலையாக தம்பிக்கு ட்ரெஸ்லாம் எடுத்து முடிச்சுட்டு வந்தாச்சு. வெளியே வந்து உட்காந்துருக்கான். பையன் பேங்க்கு போயிருக்கான். ஏதோ சீர் கொடுக்கறதுக்கோசரம் பேங்க்கு போயிருக்கான். வெயில் பயங்கரமாக அடிக்குது. உனக்கு எப்போ இருக்கு? இங்கே வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. இங்கே பாருங்க, இந்த நோட்டுக்கு இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறோம். 10 ரூபா நோட்டு 20 ரூபா நோட்டுங்க பார்த்தீங்களா? சீர் கொடுக்கறதுக்காக ஒரு பேங்க்கு முன்னாடி நிற்கலாம். இன்னும் நோட்டு இன்னும் சரியான முறையில் 2 தான் கிடச்சிருக்கு. சரியான வெயிலுங்க, காரில் உட்காரவே முடியல. வெளியே உட்காரதோட காரில் உட்காரது தான் பயங்கரமாக இருந்துச்சு. வெளியே கூட நல்லா இருக்கு மாட்டு. இன்னைனால அவன் இங்கேயே ஓட்டிடுவான் அப்படின்னு நினைக்கிறேன். போகி பண்டிகை இன்னைக்கு போகி பண்டிகை அதுவும் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன். ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே ரேட்டு அதிகமாக இருக்குங்க. சரியான ரேட்டு. ஒரு ஷர்ட் மட்டுமே பார்த்தீங்கன்னா 600 ரூபா 700 ரூபா இருக்குது. ஒரு பேண்ட்டு ஒரு 1000 ரூபா உள்ள இருக்குது. ஆஃபர் போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு உள்ளார வர சொல்கிறாங்க. அதுக்கு உள்ளார போய் கேட்டோம்னா ஆஃபர் முடிஞ்சிருச்சு, அந்த ஆஃபர் க்ளோஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி முடிச்சிடறாங்க. நாங்கள் எதுக்குள்ள கூட அந்த பையன் திட்டினா அவன் திட்டான். எங்கே இருக்குது அந்த பேண்ட்டு, எங்கே இருக்குது அந்த பேண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே மக்களை கவர வைக்கிறது தான். ஆஃபர்னு போய் பார்த்தா ஆஃபர் முடிஞ்சிட்டேன்ட்டான். சரி என்ன பண்ணுறது, துணி எடுத்தாச்சு. அப்புறம் அதனால தான் நாங்களும் வந்துட்டோம். எடுத்துகிட்டு துணி ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்தாச்சு. பார்த்தீங்கன்னா தி பாட்ஸ் அந்த இதில் எடுத்துருக்கு துணி. இந்த ஒரு பேண்ட்டு 1000 ரூபா. பார்த்துங்க, இது ஒரு பேண்ட்டு எவ்வளோ போட்டுருக்கு. இதில் எம்ஆர்பி ரேட்டோட காட்டுறோம். 749 ரூபா பாருங்கள் ரேட்டாக பார்த்துக்குங்க. இதே மாதிரி 3 சட்டை எடுத்துருக்கு. சரியா, ஒரு 3 சட்டை எடுத்துருக்கு. திருப்பூர் கூட பரவாயில்ல போல. திருப்பூர்ல ட்ரெஸ் சட்டை 200 சட்டை இருந்தாலும் மிஞ்சி போனால் 500 ரூபாய்க்குள்ள முடிஞ்சிருமா? 439 ரூபா பாருங்க. ஒரு செட்டும் ஒரு ரேட்டு. பூமாட்ஸ் இது பார்த்தீங்கன்னா ஜட்டி 100 ரூபா. இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட்டு இது ஒரு க்ரீன் கலர் பாருங்க. தெரியுதுங்களா? கேமராவில் நல்லா காட்டுப்பா. இதில் வேற எடுக்க போகும்போதெல்லாம் சாயம் அது வரையா கிட்டத்தட்ட இதுவே ஒரு 2000 ரூபா பட்ஜெட் ஆயிடுச்சு. எவ்வளோ ஆச்சு தம்பி? 2000 ரூபாயா? 2000 ரூபா ஆச்சு. 3 சட்டை, ஒரு இன்னரு, ஒரு பேண்ட்டு. எல்லாம் ஆஃபர்னு சொல்லிட்டு உள்ளார சொல்கிறாங்க. உள்ளார போனதுக்காக ஆஃபரே இல்லை, அந்த ஆஃபர் க்ளோஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லி முடிச்சிடுறாங்க. வெயிலில் எப்போ படுபயங்கரம் வெயில் அடிக்குதுல்ல. எல்லாம் எப்படி தான் நடந்து போகிறாங்கன்னு தெரில. எல்லாம் பொங்கல் சூட்டுக்கோசம் நடந்து போயிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். பெரம்பலூரில் இருக்கோம் நாங்கள். பெரம்பலூர் சிட்டி பார்த்தீங்கன்னா பாலக்கரையில் இருக்கோம். பேக் சைடு காட்டு கேமராவை பாருங்க. புது பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்குது. பாலக்காட்டில் இருக்கோம். பார்த்தீங்கன்னா பொங்கல் அதுமா எல்லாம் மக்கள் நிறையா பொருள் வாங்குறதுக்கோசரம் ஜேந்து. நானே இன்ன வரைக்கும் பெரம்பலூர் இவ்வளோ கூட்டமாக பார்த்ததே இல்லை. சரி, நீ அடிக்கடி வரல, இங்கே எப்படி இவ்வளோ கூட்டமாகவே தான் இருக்குமா? மார்னிங் டைம், ஈவினிங். அதாவது ஆஃபீஸ் போகிற டைம் மட்டும். இப்போதான் கொஞ்சம் பரவாயில்ல. வண்டி எடுக்கும்போது, வண்டி நிற்கும் போது என்ன வெயில் அடிக்குது சாங். எங்கே நேராக போகணுமா? நேராக போகணும். எங்கே போகிறது? போக போகிறேன்னா எங்கே போகிறது? எங்கே? நீ செருப்பு எடுக்கணும்னு சொன்னியா இல்லையா? செருப்பு எடுக்கணுமா? அப்போ பஸ் ஸ்டாண்ட் சைடு பார்த்தீங்கன்னா சரியான. இதே மாதிரி வெளியே வர்றதுக்குலாம் ஒரு பக்கமாக சந்தோஷமாக தான் இருக்குது. இவ்வளோ மக்களை பார்க்குறோம்ல. ஆமாம் அவன் ஒரு டிசைனாக இருக்கான் அந்த பையன். ஆனால் நம்ம கடையில் பார்த்தோம்ல, ஒரு பையன் வெள்ளையாக வந்தான். அவன் சூப்பராக பேசினான் பார்த்தியா? இன்னொரு கேட்டோம்ல, அவன் சூப்பராக பேசினான் பாரு. எல்லா வகையும் பூக்கடை கேட்குறேன்னு வெறும் கூட்டமாகவே தான் இருக்கு. இந்த இதெல்லாம் நல்லா இருக்குமாடா பீனை மின்ஸ்டரில்? நீதான் எந்த சட்டை எடுத்தாலும் இது என்கிட்ட இருக்கு, இது என்கிட்ட இருக்குதுங்கிற. சரியான வெயில் காட்டும்பா. ஏசி இல்லைன்னா
பர்டிகுலர் ஆகிறதெல்லாம் கொஞ்சம் பொறுமையாக போங்க. ஏன்னா பொங்கல் டைமில் டிராஃபிக் பயங்கரமாக இருக்குது. இஞ்சி பை இந்தியா நவுத்திட்டு போக வேண்டியதாக இருக்குது. சென்னை சிட்டியோட ரொம்ப இதாக இருக்குங்க. அங்கே வந்து போகிறதுக்கு ஏகப்பட்ட வழி இருக்குண்ணா. இது 2 வழி தான் போகுது. அங்கே வந்து இப்போ ஒரு 5 மீட்டருக்கு கேப் இருக்கும், நிறைய வழி இருக்கும். இங்கே வந்து வழியே இல்லைல்ல. நேராக போகணுமா? நேராக தானே. அது சரியான பொங்கல் சீர் வரையா, மஞ்சள் கரும்பு எல்லாம் ஆகாளுக்கு ஒன்று தூக்கிட்டாங்க. பஸ் ஸ்டாண்ட் ஃபுல்லாக ரெடி பண்ணுறாங்களாட்டுக்கு. ஆமாம் ஆமாம், நான் நீ வரும்போது தான் பார்த்தேன். டெவலப் பண்ணுறாங்க. இந்த இடத்துல நீ செருப்பு எடுத்துக்காட்டி எங்கே செருப்பு எடுக்காங்க? கடை இங்கே எங்கே இருக்கு? ஒரு பேட்டா இருக்குது, இந்தாண்டெல்லாம் இருக்கும். ஒரு போகிற வழியில் கடை. சரி, செருப்பு வரணும் நிப்பாட்டு. இல்லை இங்கே நிற்கிறோம் அந்த பங்குகிட்டே. கடைகிட்ட இருக்கேன் இடம். எப்படி ஆரம்பிச்சிருக்கான் கூட்ட திருவிழா விசேஷ டைம் வண்டி ஓட்டுறது. பைக்கில் வந்தால் கூட தேவலாம் மாட்டுக்கு. கார் வந்து ஆனால் நம்ம நிற்கிறதுக்கு இடம் போடாமல் சுற்றி இல்லையா? ரேட் அதிகமாக இருக்கும் சாமி. நம்மளுக்கு வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான இடம் இருந்தால் போதும். மக்கள் பணம் இல்லைங்கிறாங்க. ஆனால் இந்த பொங்கல் அது எங்கேருந்து தான் எடுத்துகிட்டு வருவாங்களோ தெரியலப்பா. எவகிட்ட ஒரு 1000 ரூபா கடன் கேட்டாலும் இல்லைங்கிறா. ஆனால் இப்போ பார்த்தா 50 பொருள் வாரி குமிச்சிட்டு போகிறானோ. ஒருத்தனா 5 குச்சி போய் மேக்சிமம் யாராச்சும் காசு இல்லைன்னு சொன்னா நம்பாதீங்க. உங்களுக்கு தரத்துக்கு விருப்பம் இல்லைன்னு தான் அர்த்தமே தவிர காசு அவங்கள்ட்ட இல்லைங்கிறது அர்த்தமே இல்லை. ஏன்னா அவ்வளோ இது ஏன்டா எடுக்க வேணான்ட்ட, செருப்பு எடுக்கலான்னு சொல்லிட்டு போனா வேணான்டா. ஏன்டா? அது 150 ரூபா. இது அப்படிதான் இருக்கும். ரோட்டுகளில் போறவங்க அப்புறம் அப்படிதான்டா போடுவாங்க. வேற எப்படி போடுவாங்க? நம்மள பேர் 4 பேர் எடுத்தாதான் அவங்களுக்கு வியாபாரம் ஆகும். 4 பேர் நாம தான் இருக்கணும். வெயில் தாக்கம் ரொம்ப ஜாஸ்திப்பா. போயிட்டு பொங்கல் போட்டு சாயந்தரமா போய் கொண்டாடணும். உங்க வீட்டுல மாவு இடிக்கிறாங்களா? இடிக்கிறாங்க. மாவு இடிப்பாங்க. விரதம் இருக்க மாட்டான். தாத்தா இருந்துட்டாரு. தாத்தா இறந்துட்டாரா? ஆமா. ஏய் எப்படா இருந்தாரு? ஆமா, தாத்தானா இங்க இருக்கிற தாத்தா இல்லையா? அதானே அந்த இவரு நெஸ்லூர்லயா? நான் இங்க இருக்கிறவரோன்னு நினைச்சிட்டேன். இல்ல அவர் இங்க இருக்கிறவர்ல. நல்லா இருக்கு. ஆள் எங்க வெளியே வர முடியாது. எங்க இருக்காரு? அவர் கொஞ்சம் உடம்பு சரியில்லை, வீட்டுல இருக்க படுத்திருக்காரு. ஆனா பெரம்பலூர் ஒன்னா ஒரு பொழுதே போயிட்டு. காலைல வந்து மணி என்ன ஆகுது? 2 மணி ஆகும். 2 மணி ஆகும். மணி 2:40 ஆயிடுச்சு. 3 மணி வீட்டுக்கு போனா 3 ஆயிடும். 3 மணி ஆகும். வந்தாதான் உயிர் வந்த மாதிரி. வண்டி போகும்போது தெரியல. ஹீட் எங்கேயும் வெளியே போறதுக்கு வழி இல்லாததுனால எல்லாம் பொங்கி தள்ளு. அது இல்லாம இப்போ 1 வாரமா நல்ல மழை. வெயில் அடிச்சாதான் நல்ல பொங்கல் முடிஞ்சு சோளம் இருக்கிறதுக்கு இது எல்லாமே கரெக்டா இருக்கும். காட்டுல வச்சிருக்கீங்களா? என்ன சோளமும் கரும்பு தான் போட்டு. எங்க நேரம் போகணுமா? இங்கேயா போயிடு. ஒரு கடையுமே காணும் செருப்பு. நான் வாழையண்டா வந்து எடுத்துக்குவேன். தம்பி இப்ப என்ன பண்ணிட்டு இருக்க நீ? மேல்படி எதுவும் இல்லையா? மேற்படி உண்டு. நீ வீடியோ எடுத்துட்டு இருக்க. நீ என்னப்பா பேசுற? கொஞ்சம் மாட்டி பாக்குறவங்க வந்து பாக்குற மாதிரி பேசு. ஏண்டா நேஷனல் ஹைபர் மால் திருச்சி டு சென்னை நேஷனல் ஹைவே தொட்டாச்சு. ஹைவே பார்த்து போடா சாமி.
நான் லாஸ்டா இப்போ போன இந்த இதுக்கு வந்தோம்ல, நானும் முத்தாறு உனக்கு தெரியுதாண்டா? முத்தாறு நானும் சேலம் வந்தோம் முருகன் கோயிலுக்கு. வரப்ப என் ஸ்கூட்டியில தான் வந்தோமா, ஒரு காரு சரியான ஸ்போர்ட்ஸ் காரு இன்னும் வேகத்தில் போகிறான்டா. கொஞ்சம் தான் எங்களை தட்டி விட்டுருப்பான். முத்தாறு அலறான் தானே பின்னாடி உட்காந்துக்கிட்டு வரும்போதே. சும்மா சவுண்டு கேட்டாவே மிரண்டுற மாட்டோம், முன்னிட்டு போகுது. சரியான சவுண்டு. முருகன் கோயிலுங்க. ஏய் அது என்ன ஏன்டா நீ வேற